என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 180 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 hours வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அதனால அதை நீங்கள் ரெகுலராக பாருங்க. இந்த இயர் வர உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகும். ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இப்போ 200 hours ஒரு டாப்பிக்கே என்னால் எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 hours விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 hoursலையோ 80 hoursலையோ ஷார்ட்டாக கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில் வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சமச்சீர் புத்தகத்திலிருந்து 200க்கு 185 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா அந்த 185 கொஸ்டினை சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். ஸோ உங்களுக்கு 200 hours நான் கொடுக்க போகிற கிளாஸ்ல எல்லா டாப்பிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 hours to 250 hours. பட் அந்த 250 hoursல உங்களுக்கு ஒரு 40 to 60 hoursக்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். ஸோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் செஷன். ப்ராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலாக நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் ப்ராக்டிஸ் தான் இருக்கும். ஸோ அது ரெகுலரா வந்து 120 days அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 hours மினிமம் 2.5 hours இருக்கும். ஒரு சில நாள் 3 hours இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லையும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்கள் பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்போதுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 hours to 200 hours ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ரெகுலரா கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க எதை பத்தி யோசிக்க வேணா, கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ டே 38 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டைம் அண்ட் ஒர்க்கில். ஸோ இது வரைக்கும் டே 37 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவும் போல் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு மோட்டிவேஷனோட போயிடலாம். ஸோ என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இமேஜில் வந்திருக்கேன் அப்படின்னு யோசிக்க வேணாம். ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷன் இந்த இமேஜில் தான் இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு காடு. ஓகே. ஸோ இந்த காட்டை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காட்டுக்கு ஒருத்தன் வேட்டைக்கு போகிறான். காட்டுக்கு ஒரு முயல் வேட்டைக்கு போகிறான். காட்டில் முயல் வேட்டைக்கு போயிட்டு திருப்பி வரும்போது முயலே இல்லாமல் வர்றான் அப்படின்னா காட்டில் முயல்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. வேட்டைக்கு போறது அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதே தான் எக்ஸாம் படிக்கிறதுமே. இப்போ நீங்க எக்ஸாம் எழுத போயிட்டு பாஸ் பண்ணாம வந்தா வேலை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வேலை இருக்கு, பட் அந்த வேலைக்கான திறமை உங்கள்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம். அதை ஒத்துக்கோங்க. வேலைக்கான திறமை இல்லை, திறமையை நீங்க வளர்த்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திறமை அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு நேச்சர்லயே கிடைக்கிற விஷயம் கிடையாது. அது இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வளர்த்துக்கக்கூடிய விஷயம் தான் திறமை. அதனால எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம பிளைண்டா ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். அது கிடைக்காதுப்பா. ஏன் கிடைக்காது? யாருக்கும் கிடைக்கலையே அது வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ அதே தான், வேலைக்கு போறோம் அப்படின்னா வேலைக்காக நம்ம என்ன படிக்கிறோம், நம்ம அதுக்காக என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. ஸோ அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போகலாம். சரிங்களா? ஓகே.
டைம் அண்ட் ஒர்க் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 பார்ட் வீடியோ பார்த்துருப்போம், 36, 37. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30, ஐ திங்க் 35, 36, 37 3 பார்த்துருப்போம். சரிங்களா? இன்னைக்கு 38. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் 37ல் 19th ஒன்று உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். எல்லா ஹோம்ஒர்க்குமே நான் சால்வ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் எதையுமே ஸ்கிப் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். 4 men and 6 women can complete a piece of work in 8 days, while 3 men and 7 women can complete it in 10 days. In how many days will 10 women complete it அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஆண்களும் 6 பெண்களும் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். 4 men, பாருங்க, 6 women, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஈக்குவல் டு 3 men, 7 women. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் முடிக்கின்றனர். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாள்லையும், 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாள்லையும் முடிக்கிறாங்க. இப்போ இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்? இதான் கொஸ்டின். 10 women மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, இந்த 8 உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. பொறுமையா கவனிங்க, நல்லா புரியும். 8 4s are 32, 22 men பிளஸ் 6 8 48 women is equal to 3 10 30 men plus 7 10 70 women. 32ல 30 போனா 2 men is equal to 70ல 48 போனா 22 women. அப்போ 1 men is equal to 11 women. சரிங்களா? 1 men 11 womenக்கு சமம். ஸோ அப்போ ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு இதுவரை உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுதான்னு பாருங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாள்ல முடிக்கிறாங்க. 4 ஆண்கள் 6 பெண்கள் 8 நாள், 3 ஆண்கள் 7 பெண்கள் 10 நாள். அப்ப ஆண் பெண்ணை ஈக்குவல் பண்ணியாச்சா? ஒரு மென் எத்தனை உமனுக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ல 10 பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆண் 11 உமனுக்கு சமமா? இந்த ஈக்குவல் டு ஆப்போசிட்ல 2 ஆஃப் இருக்கு, ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒரு மென்னை 11 உமனா மாத்துங்க. இப்போ இங்க 4 மென் இருக்காங்களா? அப்போ 4 × 11, இது 44 உமனுக்கு சமம். இது புரியுதா? 4 மென்னை இப்போ 44 உமனா மாத்திட்டோம். நல்லா கிளியரா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். 4 மென்னு தான் நமக்கு இருந்தாங்க, நம்ம அதை எத்தனை உமனா மாத்திட்டோம்? 44 உமன். ஏன் அப்படின்னா 11 நாளா பெருக்கி இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 44 உமன், இங்க ஒரு 6 உமன் இருக்காங்கல்ல கூட, பிளஸ்ல கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 50 உமன். இப்போ இங்க பாருங்க, 50 உமன் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே, இணைந்து 8 நாள் தானே. 50 உமன் 8 நாள்ல முடிச்சாங்கன்னா 10 உமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக்ல கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா ஈக்குவல் பண்ண கூடாது. ஏன்? ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 50/10 ஈக்குவல் டு x/8 அப்படின்னு எழுதலாம். தலைகீழா மாத்தி எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? 5 10 50. இந்த 5 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 40. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 40 அப்படின்னு எடுக்கலாம். இது ஒரு லாஜிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இதுவே இன்னொரு லாஜிக்ல சொல்றேன் பாருங்க, கவனிங்க, கிளியரா கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். 4 ஆண்கள் 6 பெண்கள் இணைந்து ஒரு வேலை 8 நாள் சொல்றாங்களா? மறுபடியும் பாருங்க. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா லாஜிக்கலாவே நம்ம பண்ணலாம். மறுபடியும் அதே தான், வேற ஒண்ணும் இல்லை. 4 ஆண்கள் 6 பெண்கள், புரியலன்னா கூட மறுபடியும் சொல்லும்போது நல்லா புரிஞ்சிடும். 8 நாள்ல முடிக்கிறாங்க. 3 ஆண்கள் 7 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 4 8 32 men பிளஸ் 48 உமன் இஸ் ஈக்குவல் டு 30 men பிளஸ் 70 உமன். அப்போ 32ல 30 போச்சு அப்படின்னா 2 men இஸ் ஈக்குவல் டு 22 உமன். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அப்போ 1 men இஸ் ஈக்குவல் டு 11 உமன். இந்த லாஜிக் கொஸ்டின் நல்லா தெரியணும். இது நம்ம நார்மலா பண்ணதுதான். இப்போ இதுல என்ன டிஃபரெண்டா பண்ண போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த கொஸ்டின்ல 10 பெண்கள் மட்டும் கேட்கறாங்களா? இப்ப நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு மென்னுக்கு 11 உமன் போடலாமா? அப்போ
4 மென்னுக்கு 44 உமன். 44 பிளஸ் 6. இப்ப நம்பரை மட்டும் எடுங்க. 44 6 எவ்வளோ? 50. 44 பிளஸ் 6 50. இந்த 50 8ஆல பெருக்கினா எவ்வளோ? 400. இந்த மாதிரி ஒரு டோட்டல் நம்பரை கொண்டு வந்தோம்னா ஆன்சர் முடிஞ்சது. இப்ப எப்படி கொண்டு வந்தேன்? அதே மாதிரி ஒருவேளை இப்ப இந்த ஆஃப் இல்ல, நான் இந்த ஆப்ல பண்றேன்னு வைங்களேன். இந்த 11 கொண்டு வந்தா 11 3 எத்தனை? 33. 33 பிளஸ் 7 என்னாச்சு? 40. இப்ப இந்த 40 10 கூட பெருக்கினா ஆன்சர் என்ன வருது? அப்பவும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? இப்ப இந்த இதை பெருக்கும் போது நமக்கு 400 தான் கிடைச்சிருக்கா? இப்ப யோசிங்க, நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 10 பெண்கள் மட்டும். அப்ப அந்த 10 எது கூட பெருக்குனா நமக்கு இந்த 400 கிடைக்கும்? ஏன்னா ரெண்டுக்குமே ஆன்சர் தான் வந்திருக்கு, 400 தான் வரும். 40 கூட பெருக்குனா 400 வருதா? சோ இப்படியும் நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம். 40. இதான் நான் சொன்னேன், இது வந்து கான்செப்ட் இல்ல. நான் போன ஸ்டெப் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா அப்படி பண்ணுங்க. அது எப்படி பண்ணோம்னா, இங்க ஆண்களை ஃபுல்லா பெண்களா மாத்தணும்ல. 44 பிளஸ் 6 எவ்வளோ? 50. அப்போ 50 பெண்கள் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 8 நாள். கரெக்டா? அப்போ 10 பெண்கள் எத்தனை நாள்? இப்படியும் பண்ணலாம். இது கால்குலேஷன். அது நான் கான்செப்டா பெருக்குனா எப்படி வச்சு 50 × 8 400. அப்ப 10 கூட எதை பண்ணா 400னா முடிஞ்சது. இதை நம்ம கான்செப்டா பண்ணும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஏன்னா பெண்கள் கூடுனாங்கன்னா நாட்கள் என்ன ஆகும்? குறையும். பெண்கள் குறைஞ்சாங்கன்னா நாட்கள் கூடும். அப்போ 50/8னா இதை நீங்க 10/50 மாத்தி கூட எழுதலாம். ஈக்குவல் டு 8/x. ஒரு 5 ஒரு 10 10 5 10 50. இந்த 5ஐயும் 8ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? x ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை x ஈக்குவல் டு 40. ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா கூட ஆன்சர் என்ன வரும்? 40ன்னு வரும். இவ்வளவுதான் லாஜிக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாடல் 2 கொஸ்டின் இருக்கிறதால தெளிவா சொல்லிட்டேன். இதெல்லாம் கொஸ்டின் நம்பர் மாறாம அப்படியே ஒரு 40 ஆன்சர் மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நீங்க இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஏன்னா நான் கிளாஸ்ல அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது முடியல. அதான் ஆல்ரெடி ஹோம்ஒர்க் கொடுத்தது, இப்போ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் கிளாஸ்ல இது அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல பசங்களை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, ஸோ எல்லா கொஸ்டினையும் அப்படியே நீங்க சால்வ் பண்ணிட்டே போங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா கிளாஸுக்கும் இதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ கிளாஸ் செஷன் காலையில 4:30 to 7 போடுறோம் இல்லைங்களா? இது இல்லாம இப்போ போன வாரத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸ். அந்த கிளாஸ் இல்லாத நாள் இருக்கும்ல, அன்னைக்கு நைட்டு 9:30ல இருந்து நைட்டு 12 மணி வரை நான் இப்போ ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த ப்ராக்டிஸ் செஷனோட வேல்யூ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க சில பேர், உட்காந்து எல்லா கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுங்க. அப்ப நான் சால்வ் பண்ணி ஒரு புக்கா போட்டு கொடுத்தா நீங்க படிச்சுக்கோங்கன்னு விட்டா அப்படி பாஸ் பண்ணிட முடியுமா? அப்படி பார்த்தா மார்க்கெட்ல எவ்வளவு புக் அவைலபிள் இருக்கு. கொஞ்சம் ஒரு கருத்து சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஃபாலோ பண்றீங்க நிறைய பேர். ஸோ ஒரு விஷயம் சொன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரு தடவை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும். அப்ளிகபிள் ஆகுதா நமக்கு அப்ளை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நான் டைம் கொடுக்குறது எதுக்காகனா, கிளாஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுக்குறேன். அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எந்த இடம் புரியலையோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல அந்த டவுட் வராது. அதுதான் உண்மை. சரிங்களா? அது தெரியாம சில பேர் எல்லாமே என்னை சால்வ் பண்ண வைக்கிறதுல உங்களுக்கு இது கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து என்ன நினைச்சிடுறாங்க, யூடியூப்ல எல்லாத்தையும் சால்வ் பண்றாரு, கிளாஸ் வந்தாருன்னா அப்படியே டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால 20 கொஸ்டின் எடுக்கிறதே கஷ்டம். 25க்கு மேக்ஸை பொறுத்தவரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் ஒரு 20 கொஸ்டின் கொடுக்குறேன்னா அந்த 20 கொஸ்டின் முதல் டாப்பிக்கை போட்டு எழுதிடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 25 கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸ்கூல் புக் கொஸ்டின் அனுப்புறேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனுப்புறேன். ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தான் அதுக்கு நான் டவுட் கிளாரிஃபிகேஷன் ஒரு செஷன் கொடுக்குறேன்ல, அந்த செஷன்ல நான் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றேன். அதுல 10 கொஸ்டின் டவுட் வருதுன்னா அந்த 10 நான் கிளாரிஃபை பண்றப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிரும். நான் 100ஐயும் வாங்கி அப்படியே சேர்த்து வச்சிடறேன். அந்த 100ஐயும் மறுபடியும் நீங்களே சொல்லுங்க அப்படின்னா நான் எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்து எழுதிக்கிட்டே போறப்ப பார்த்துதான் தோணும், உங்களுக்கு சால்வ் பண்ண தோணாது. இதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்க்கணும், லிசன் பண்ணணும், அந்த டைப்பை நம்ம உள்வாங்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு வரணும். அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணணும், தப்பை திருத்தணும். அப்பதான் எக்ஸாம்ல கரெக்ட் பண்ண முடியும். இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் நானே பண்ணா நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிங்க. சரிங்களா? இப்போ பரவாயில்ல, இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸ்ல கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பண்ண சொல்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒண்ணு நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா நம்பி ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா கொடுக்குறது ஈஸி. இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பரா டெய்லி நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கொடுத்த மொத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே 200 இருக்கும். அதை 10 கொடுத்தா ஒரு மாசம் இல்லை, ஒரு வருஷத்துக்கு கொடுக்கலாம். இந்த அவ்வளோ சோர்ஸ் இருக்கு. கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள அதை கொடுத்து அதை உங்க மைண்ட்ல ஏற்றி அதை எக்ஸாம் கொண்டு போய் வைக்கணும்ல, அதுதான் ஒரு குட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்றது. நான் என்னோட ட்ரைனிங்கை பொறுத்தவரை அப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி பார்த்தாலுமே எக்ஸாமுக்குள்ள உங்க மைண்ட் எல்லாத்தையும் ஏற்றணுன்றதான் என்னோட நோக்கமே தவிர என்கிட்ட நிறைய இருக்குன்னு காமிக்கிறதோ இல்லை அப்படின்னா நான் எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதோ என் வேலை கிடையாதுமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அப்படி யாராவது எனக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாம் முடியட்டும், குரூப் 4 எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுங்க. நேரில் வாங்க, ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் கொண்டு வாங்க,
10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ புக்கோ கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லித்தரேன். என் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சா ஓகே, இல்ல அப்படின்னா நீங்க என்னை முட்டாள்னு சொல்லிட்டு போகலாம், யோசிக்க போறது இல்லை. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா சில பேர் அப்படி இருக்காங்க, அதை வச்சு தான் சொல்றேன். எல்லாரையும் சொல்லல, பட் அதனால நீங்க டிவியேட் ஆக வேணாம். சரிங்களா? நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா அதை நான் பல முறை யோசிச்சு அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்றதை மட்டும்தான் பார்த்து கொடுப்பேன். அது மாதிரி ஒரு கிளாஸ் கொடுக்க முடியலனா கூட 2 கிளாஸை சேர்த்து கொடுப்பேன். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்னைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன்றதை நம்பி மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நம்பி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக மிஸ் ஆகாது. கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுக்குமே என்கிட்ட ஷெடியூல் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு நாள் ஃபுல் டே எனக்கு கிளாஸ் போகிறப்போ அடுத்த நாள் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஒரு சில டேஸில் மிஸ் ஆகலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ நான் சொல்கிற மாதிரி 2:30 நைட்டு 2:30 3 o'clock வீடியோ எடுத்து 4 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒரு சில நாள் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நானும் உங்களுக்காக இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு புரியுது புரியலை அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணணும். லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ் படித்தேன், பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது நைட்டு 3 மணி. ஸோ அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், கொஞ்சம் முடியல. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வீடியோ கொடுத்துருக்கோம், கொஞ்சம் ப்ராப்பராக படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் இணைந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா அது உங்களை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். சரிங்க? அதை நீங்க பார்த்தீங்களா பார்க்கலையாலே தெரியாம அதை எப்படி நான் ஒரு இதாக எடுத்துக்க முடியும்? சரிங்களா? ஒரு விஷயத்த கொடுத்துட்டு சரி எடுக்கணும்னா போ அப்படின்னு விட்டோம்னா பிரச்சனை இல்லை. எனக்கு உங்கள்கிட்ட போய் சேரணும், நீங்க அதை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அதனால உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புரியல அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் கமெண்ட்டுக்காக கண்டிப்பா வெயிட் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே பார்த்துட்டு ஒரு சின்ன கமெண்ட், எனக்கு ஓகே இது புரிஞ்சிச்சு, இந்த ஒரு மாசம் ஏன்னா 37 வீடியோ மேல வந்துட்டோம், இந்த ஒரு மாசத்துல என்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அடுத்த பூஸ்டப், அடுத்த லெவல், இந்த 150 வீடியோ முடிச்சுட்டு செகண்ட் லெவல் பிராக்டிஸ்க்கு வேற எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் இணைந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. சால்வ் பண்ணலாமா? நீங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு நீங்களா சால்வ் பண்ணுங்க. 6 men plus 8 children 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாங்க. Then 26 men plus 48 children இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 2 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவல் பண்ணலாமா? 6 அப்போ 60 men plus 80 children 52 men plus 96 children. ஸோ 60ல் 52 போனா 8 men is equal to 16 children. 1 men is equal to 2 children. ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஒரு men அப்படிங்கிறது 2 childrenக்கு சமம். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம நார்மல் மெத்தட்ல யோசிச்சு பாருங்க. ஒரு men 2 childrenனா அப்போ 6 men எத்தனை? 12. 12 plus 8 20. 20 into 10 எவ்வளோ ஆச்சு? டோட்டலா 200. இந்த 200 வரணும்னா நம்ம லாஜிக்கல் படி வருவோம். நீங்க இந்த சைடு போட்டு பார்த்தா அதே தான் வரும். ஏன்னா ஒரு மென்னுக்கு 2 சில்ட்ரன்னா 26 2 எவ்வளவு ஆச்சு? 52. 52 plus 48 100. 100 into 2 இதுவும் 200 தான் வரும். அப்போ அல்டிமேட்டா நமக்கு கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரணும்? 200 தான் வரணும். ஸோ இப்போ இங்க 200 வரணும்னா கொடுத்துருக்க கொஸ்டின் ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். 15 ஆண்களும் 20 சிறுவர்களும். ஒரு ஆண் எத்தனை சிறுவர்? 2 சிறுவர்கள். அப்போ 15 ஆண்கள் எத்தனை சிறுவரா மாறிடுவாங்க? 15 2 30 பிளஸ் இங்க ஒரு 20 இருக்காங்களா? டோட்டலா 2 பேரும் சேர்ந்து தானே. அப்ப இதெல்லாம் சேரும்போது எவ்வளவு ஆச்சு? 50. 50 எதால பெருக்குனா உங்களுக்கு 200 வரும் அப்படின்னு பாருங்க. 50 4ஆல பெருக்குனா தானே 200. அப்ப ஆன்சர் 4 நாள். ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாம். இது ஒரு மெத்தட் சொன்னேன். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன்? இந்த ஆஃபுக்கு அப்புறம் டைரக்டா கொஸ்டினை எடுத்து எழுதி ப்ரொசீஜர் படி பண்ணலாமா? அது ஒரு ஆஃப். இது லாஜிக்கலா எடுத்துட்டோம். ஓகே, இந்த 200 இப்ப எடுக்காம இங்க என்ன சொல்ல போறேன்? 12 plus 8 எவ்வளோ? 20 சில்ட்ரன் வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகே, அப்ப இங்க 15 ஆண்கள் அப்படின்னா 30. 30 plus 20 50 சில்ட்ரன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஸோ அப்போ ரிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ண முடியாது. நாட் ஈக்குவல். அப்போ 20/50 ஈக்குவல் டு x/10. 10ல கேன்சல் பண்ணா 5 10 50. 1 5 5 4 5 20. எக்ஸ் இங்க 4 இருக்கா? அப்போ x ஈக்குவல் டு 4 days. ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்கு. ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு கொஸ்டின் வந்து டைரக்டா 10 மென்ஸ் உமன் கேட்டாங்க, அப்படியே பண்ணிட்டோம். இங்க மென்னும் இருக்கு சில்ட்ரனும் இருக்கு. இது ரெண்டா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டே கிளியர் ஆயிரும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப 4 டைப் நம்ம பார்த்தோம், அவ்வளவுதான். இதை தாண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இவ்வளவுதான். இதை தெளிவா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா டைம் ஒன்றுக்குள்ள இதை தாண்டி எதுவுமே கேட்க முடியாதுயா. வேற கொஸ்டினே எடுக்க முடியாது. எந்த கொஸ்டின் வேணா எடுத்துட்டு வா, நான் உட்காந்த இடத்துல போடுவேன், சால்வ் பண்ணுவேன். அந்த மைண்ட் செட் வரணும் உங்களுக்கு. சரிங்களா? இதை நீங்க நினைச்சா ஈஸியா பண்ணலாம். இந்த இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அந்த 4 டைப் இதை மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் வேணா கொண்டு வா, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். அசால்ட்டா போட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் ஒன்று இருக்குல்ல. சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்குமே அந்த கிளாரிட்டி வேணும்.
நான் கொடுக்குற கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்க எடுத்துட்டு வாங்க, டைம் இருக்குள்ள எந்த கொஸ்டின் வேணா எடுத்துட்டு வாங்க, உங்களால சால்வ் பண்ண முடியும். கரெக்டா நான் சொல்றதை புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் அப்படிதான் சரிங்களா. அதை தாண்டி வேற நீங்க எதுவுமே படிக்கணும்னு அவசியமே கிடையாதுயா. இப்போ 21 நான் முடிச்சிட்டோமா, இது ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். 22 ஹோம்ஒர்க் கொடுத்தனா, A work twice as fast as B. A works twice as fast as B. Okay. A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். If B can complete a work in 12 days independently, the number of days which A and B together can finish the work னு கேக்குறாங்க. A என்பவர் B ஐ விட 2 மடங்கு திறமையானவர். ஓகே, பாருங்க AB இவர் 2 பைக் பண்ணாருன்னா இவர் 1 பைக் பண்ணுவாரு. 2 மடங்கு திறமையானவர். பி என்பவர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப பாருங்களேன், இது எஃபிஷியன்சின்னு எடுத்தோம்னா இது எஃபிஷியன்சி. அப்ப டேஸ் எப்படி இருக்கும்னு பாருங்க, 1x 2x சரிங்களா. இதுல யாரு சொல்றாங்க, பி என்பவர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாரா. 2x 12 நாள்ல முடிச்சா 1x 6 நாள்ல முடிப்பாங்க. கரெக்டா, 2x 12 நாள்னா 1x 6 நாள்ல முடிப்பாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்துன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, 2 6 நாள் பண்ணாலும் 12 பைக் தான், 1 12 நாள் பண்ணாலும் 12 பைக் தான். அப்ப டோட்டல் பைக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பைக்ஸ் 12. இந்த 12 பைக்கை ஏயும் பியும் சேர்ந்து பண்றாங்கன்னு சொல்றாங்களா. ஏ ஒரு நாளைக்கு 2, பி ஒரு நாளைக்கு 1, 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 பைக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா 4 நாள் ஆகும். ஆப்ஷன் ஏ 4 days. ஓகே, இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தா எஃபிஷியன்சி மெத்தட், வேற ஒண்ணுமே இல்லை. கரெக்டா சால்வ் பண்ணா எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்களே பண்ணலாம். பாருங்க, A can do a piece of work in 15 days, B in 20 days. They work on together 4 days. Then the fraction of work that is left. Okay. A ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறார், 15 நாள். நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்னது, A ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. அப்ப ஸ்டெப் நம்பர் 1 15க்கும் 20க்கும் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், LCM. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 60 பைக்ஸ் சரிங்களா. இந்த 16 பைக்கை ஸ்டெப் 2 ஏவோட எஃபிஷியன்சி. ஏ வந்து இந்த 60 பைக்கை 15 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 4 பைக்ஸ் பெர் டே. பி அதே 60 பைக்கை 20 நாள்ல முடிச்சாருன்னா ஒரு நாளைக்கு 3 பைக் பெர் டே சரிங்களா. இப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்றாங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு வாங்க. ஏபி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்றாங்க, 4 நாள் ஒர்க் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்க, 4 3 7, 4 நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா 7 நாளா 28. மொத்தமா நம்மகிட்ட எத்தனை பைக்ஸ் இருக்கு, 60. இந்த 60ல 28 போனா மிச்சம் 32 பைக் இருக்கு சரிங்களா. இது முடியாத வேலை. இப்போ இது கம்ப்ளீட்டட், நல்லா புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டட் முடிஞ்சது, இது இன்கம்ப்ளீட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, முடியாத வேலை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இன்கம்ப்ளீட் எவ்வளவு இருக்கு, மொத்தம் 60, அதுல இன்கம்ப்ளீட் 32. கரெக்டா. இப்ப நம்ம 4வது வாய்ப்பால கேன்சல் பண்ணலாமா. 15 நாளா 60, 8 நாளா 32. அப்போ இன்கம்ப்ளீட்டட் ஒர்க் 8/15. அப்போ ரிமைனிங் இருக்க கம்ப்ளீட்டட் ஒர்க் 7/15. இப்ப இங்க கேட்டிருக்கிறது முடியாத வேலை தானே. அப்போ 8/15 கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். புரிஞ்சுதா, சிம்பிள். இவ்வளவுதான். நீங்க யோசிக்கிற விதம் தெளிவா இருந்தா ஆன்சர் கண்டிப்பா வரும். இன்னும் சில பேர் என்னென்ன தப்பு பண்ணுவீங்க நான் சொல்றேன். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செட். இப்போ இதுலயுமே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 கொஸ்டின் நானே சால்வ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. இந்த ப்ராக்டிஸ் செட்டை நம்ம டெலகிராம்ல போட்டுறேன், டெலகிராம்ல எடுத்துக்கோங்க சரிங்களா. எல்லாருமே நம்ம டெலகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு டெலகிராம்ல இந்த ப்ராக்டிஸ் செட் இருக்கும், பாத்துக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம டெலகிராம் சேனல். அது மாதிரி இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு இருக்கும், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயுமே கொஸ்டின்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம்ல நான் கொடுத்துட்றேன். ஸோ என்னைக்கு டேட்ல போறோம்னா அந்த டேட்ல இருக்கும், நீங்க அன்னைக்கு போய் எடுத்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்க இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சோ 20 நாள் கழிச்சோ என்கிட்ட வந்து மறுபடியும் அந்த பிடிஎஃப் அனுப்புங்க சொன்னா சத்தியமா அனுப்ப மாட்டேன் சொல்லிடுறேன். ஏன்னா நான் அனுப்பிட்டேன். அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப நீ இன்னைக்கு பார்த்து நீங்க கேட்பீங்க, ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அனுப்பியிருப்பேன்னு. இன்னொரு 5 நாள் கழிச்சு வந்து பார்ப்பான், அப்போ வந்து திரும்ப வந்து எனக்கு இதை அனுப்புங்க அப்படின்றது. 10 நாள் கழிச்சு ஒரு ஆள் சொன்னா டெய்லி அனுப்பிட்டு இருக்க முடியுமா. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு ரெகுலரா நீங்களே ஃபாலோ பண்ணிருங்க சரிங்களா. இந்த என்ன டேட்ல வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த டேட்ல பிடிஎஃப் வந்திருக்கும். பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, ஃபைல் ஓப்பன் பண்ணுங்க, நீங்க மட்டும் சால்வ் பண்ணுங்க. டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏன்னா எல்லா வீடியோ முடிச்சுட்டு மறுபடியும் 1 by 1 ஒவ்வொரு டாபிக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன். இப்போ இதுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்றீங்களா, இது 150 நாள் முடிகிற வரைக்கும் என்னோட ஃப்ளோ போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம்
டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போடுறேன். அது ஒரு 40 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டாபிக்லையும் ஒருத்தவங்களுக்கு டவுட் இருக்கும். இதில் இல்லாத டவுட் நான் இவ்வளோ தூரம் சொல்லியுமே டவுட் இருக்கும். அந்த டவுட்டு உண்மையாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அது நம்ம டெலகிராமில் வந்துடும். அது மாதிரி நம்மள வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது சில பேர் கேட்டதுனால நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, எடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் பண்ண தான் அடுத்தடுத்து என்னோட கொடுக்க முடியுது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணுறது தான் என்னோட அடுத்த விஷயத்துக்கான ஊக்கமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் போடும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இப்போயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வீடியோட ஃப்ளோ குறையுது. ஏன்னா கால் ஃபார் வந்துருச்சு, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நீங்கள் பார்க்குற ஃப்ளோ அப்படிங்கிறது ஏன் மாறுபடுதுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு ஒரு வேலை குவாலிட்டியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை நான் கொடுக்குறத தாண்டி நீங்கள் நிறையா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 1 hour ரொம்பலாம் உங்களை நான் கேட்கல, 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது நான் அனைத்தரமாக நம்பக்கூடிய விஷயம். ஏன்னா அது நிறைய பேர் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். மேக்ஸுக்கு என் வீடியோ தாண்டி எதையும் பார்க்க வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறையா பசங்க பாஸ் பண்ணவங்க ஃபீட்பேக், நான் பாஸ் பண்ணாமல் இருக்கவங்க யாரையுமே சொல்லலை, பாஸ் பண்ணி போனவங்களோட ஃபீட்பேக்ஸை வாங்கி தான் நான் அதை வச்சு தான் உங்களுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட். அதுபடி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எல்லாருமே டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லாம் யூஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன், தேவையானதை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் முடிக்க தான் அடுத்த டாபிக் என்னால் கொடுக்க முடியும். சில பேர் ஜிகே கேட்டிருக்கீங்க, ஜிஎஸ் அடுத்து நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதை முடிச்சு ஜிஎஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்ச்லேருந்து தமிழும் சில பேர் கேட்டிருக்காங்க. தமிழ் நான் ஆன்லைன் கிளாஸ் பசங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணுறேன். ஸோ யூடியூபுக்கு நான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு டைமிங் கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. மேக்ஸை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ் ஜிஎஸ் என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? 15 people will fill 13 boxes in 7 days. Okay. How many people will fill 65 boxes in 5 days? இது நமக்கு என்ன கொஸ்டின் பாருங்க. MDH மெத்தட் நம்மளே நீங்களே பண்ணிடலாமா? சிம்பிள். 15 பேர் ஸ்பீடாக வேணா பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணிட்டோம், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம். இது ஆக்சுவலாக செயின் ரூல்ல பார்த்துருப்போம். 15 பேர். சரிங்களா? 7 நாள்ல எத்தனை பெட்டி? 35 பெட்டியை நிரப்புவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 65 பெட்டியை நிரப்புறதுக்கு 5 நாள்ல எத்தனை பேர் வேணும் தான் கொஸ்டின். கேன்சல் பண்ணுங்க. 3 5 15, ஒரு 5 5, 7 5 35, ஒரு 5 5, 13 5 65, 13 × 3, 13 3 எவ்வளவு சான்சர்? 39. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இவ்வளவுதான். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் நிறைய கொடுத்துருக்கேன். நான் ஒரு 10 கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்றேன். அப்படியே நீங்க கண்டினியூஸா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். எல்லாமே பாஸ் பண்ணி பாருங்களேன். நீங்க எந்த அளவுக்கு தப்பு பண்றீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். 20 ஆட்கள் 6 நாள்ல 112 மீட்டர் நீளமுள்ள சுவரை கட்டி முடித்தால், ஓகே, 25 ஆட்கள் 3 நாள்ல எவ்வளவு சுவரை கட்டுவாங்க? ஓகே, கேன்சல் பண்ணலாம். ஒரு 6 12 கேன்சல் பண்ணுமான்னு பாருங்க. வெயிட் பண்ணுங்க. 5 3 1 3 2 3 6 1 2 சார் 2 56, 5 5 25, 4 5 20, ஒரு நாள் 4 19 நாள் 56, சரி 19 வராது, 14 நாள் 56, 14, இங்க 14 இருக்கு, மேல 5 இருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 14 5 70. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க தனியா ஒர்க் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணி ஆன்சர் 70 தான் செக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் முடிச்சாச்சு, இதெல்லாம் அடிஷனல் தான். இப்போ பாருங்க, ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் a piece of work in 8 days. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 கொஞ்சம் ஸ்பீடா பண்றேன் பாருங்க. ஸ்டெப் நம்பர் 1 வந்து 8 12க்கு எல்சிஎம் பாத்தீங்கன்னா 24 பைக் டோட்டலா. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, ஏ அண்ட் பி, ஏயும் பியும் சேர்ந்து இந்த வேலையை வந்து ஒரு நாளைக்கு 3 பைக் பர் டே பண்றாங்க. ஏன்னா 24/8. அதே வேலையை ஏ மட்டும் பண்ணார் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பைக். அப்ப பி பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு 1 பைக். சரிங்களா? ஒரு நாளைக்கு 1 பைக் அப்படின்னா 24 பைக்கை ஒன்னா பண்ணாருன்னா எத்தனை நாள்ல முடிப்பாரு? 24 நாள்ல முடிப்பாரு. அவ்வளவுதான் லாஜிக். இப்ப எப்படி பண்றேன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுயா? இப்ப இந்த ஒர்க் அவுட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 3 வீடியோ நீங்க பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ண வரணும். 6 ஆண்கள் ஒரு வேலையை 4 ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு, பாருங்க 6 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. ஓகே, 6 பேர் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்யறாங்க. சரிங்களா? எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 24 மணி நேரத்துல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 9 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அதே வேலையை முடிப்பாங்க. கேட்குறாங்களா? சிம்பிள். அப்ப நீங்க இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 8 3 8 24, 1 3 3 3 3 9, 1 3 சார் 3, 2 3 சார் 6, 2 × 10 20. ஆப்ஷன் இருக்கா? சி. இப்போ இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம எழுதி புரியும் போது நோட்ல நீட்டா எழுதணும். அதுக்கு அடுத்த ஒர்க் போறப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் பாருங்க. ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு. பி என்பவர் தனியா அந்த வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. ஓகே, 10க்கு 15க்கு எல்சிஎம் பார்த்தா எவ்வளவு? 30. இப்போ ஸ்டெப் நம்பர் 1 30.
30 பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்டெப் நம்பர் 1 30 பைக்ஸ். ஓகே. ஸ்டெப் நம்பர் 2, அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஓகே. 30 பைக். ஏ எத்தனை பைக் பண்றாரு ஒரு நாளைக்கு? 30 பைக்ல ஏ வந்து 10 நாள்ல முடிக்கிறாரா? 3 பைக் பெர் டே. ஓகே. பி வந்து 2 பைக்ஸ் பெர் டே. இப்போ மொத்தம் 5 பைக். 2 பேரும் செய்யற வேலை எவ்வளோ? 3:2. இவர் 3 பைக் பண்ணாருன்னா இவர் 2 பைக் பண்றாரு. அப்ப மொத்தம் வர்ற அமௌண்ட் எவ்வளோ? 2 லட்சம் ரூபாய். இப்போ 2 லட்சம் ரூபாய 5x, மொத்த வேலை எவ்வளவு? 5x தானே. அப்போ 2 லட்சம் ரூபாய வந்திருக்கு 5x பிரிச்சீங்க அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 4 5 20. கரெக்டா? 2 3 4 40,000 ரூபாய். ஒரு எக்ஸ் வேல்யூ 40,000 ரூபாய். அப்போ 3x அப்படின்னா 3 × 40k, 2 × 40k. சரிங்களா? இது ஏவோட ஒர்க்கு, இது பியோட ஒர்க்கு, சம்பளம். அப்ப 3 × 40 120k, 2 × 40 80k தானே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? ஏ பெரும் தொகை எவ்வளோ? 120k. 120k 1,20,000. அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி தான் கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். எடுத்து நம்ம நினைச்சா மட்டும்தான் பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டின் கூட பாருங்களேன். ஏ ஒரு குழாய் காலியாக உள்ள தொட்டியை 15 நிமிஷம் நிரப்பும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பும் தொட்டியை 20 நிமிஷம் காலி செய்யும் சொல்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னன்னா, நல்லா யோசிச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ரேர் தான். பட் இருந்தாலும் இது நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய டஃப் கிடையாது. நம்மளை லாக் பண்ற அளவுக்குலாம் அது பெரிய கொஸ்டின் இல்லை. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம படிச்சிருக்க விஷயம் தெளிவா இருந்தா நீ என்ன வேணா கேளு, கொஸ்டினை மாத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? கான்செப்ட் உள்ள கொண்டு வர முடியும். இப்போ குழாய் வந்து காலி ஆகிறதுக்கு சொல்றாங்களா? ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு தொட்டியை முதல் மார்க் பண்ணணும். இந்த தொட்டியில காலியா உள்ள குழாயை 15 நிமிஷம் நிரப்புன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குழாய், இந்த குழாயில தண்ணி வந்துகிட்டே இருக்கு. 15 மினிட்ஸ்ல ஃபுல் ஆயிருமா? ஆனா இந்த குழாய் இப்ப தொட்டி ஃபுல் ஆயிருச்சுன்னா இதுக்கு கீழே ஒரு லீக்கேஜ் இருக்கு. இந்த லீக்கேஜ் என்ன ஆகுது அப்படின்னா 20 நிமிஷத்துல காலி பண்ணிரும். அப்போ ஸ்டெப் நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 1, 15க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன? எப்பவும் போல 15க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15க்கு 20க்கு என்ன வருது? 60 வருதா? 60 லிட்டர். இங்க வந்து பைக் கிடையாது, லிட்டரு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். டேங்கோட கெப்பாசிட்டி இப்ப 60 லிட்டர் இருக்கா? ஸ்டெப் நம்பர் 2, இந்த 60 லிட்டர் டேங்க இப்ப ஏ ஃபில் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 நிமிஷத்துல ஃபுல் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகே. ஏ ஃபில் பண்ணுது 60/15 நிமிஷத்துல ஃபுல் பண்ணுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் வருது? 4 லிட்டர் பெர் மினிட். இந்த மினிட் வந்து நிமிடங்கள் கொடுத்ததுனால எடுத்திருக்கோம். ஒரு நிமிஷத்துக்கு 4 லிட்டர் உள்ள வருதுயா. அப்ப பிளஸ் தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு. பி அதே 60 லிட்டரை 20 நிமிஷத்துல காலி பண்ணிரும். அப்ப மைனஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 3 லிட்டர் பெர் மினிட். அவ்வளவுதான். கொஸ்டின் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்ப ஏ உள்ள வருது, பி என்ன பண்ணுது? வெளியே போகுது. 2 குழாய்களும் ஒரே நேரத்தை திறந்து வச்சுட்டாங்களா? அப்போ 1 மணி நேரம் முடிகிறப்போ எவ்வளவு லிட்டர் உள்ள வந்திருக்கும்? ஒரு நிமிஷத்துல 4 லிட்டரு. எத்தனை லிட்டர் வெளியே போயிருக்கும்? 3 லிட்டரு. 4ல 3 வெளியே போனா 1 லிட்டரு பெர் நிமிஷம் மினிட். கரெக்டா? இது புரிஞ்சதுன்னா ஆன்சர் முடிஞ்சது. 4 லிட்டர் உள்ள வரும் மேல இருக்க குழாயில, 4 லிட்டர் உள்ள வருது, 3 லிட்டர் வெளியே போயிருது ஒரு நிமிஷத்துல. ஒரு நிமிஷம் முடியும் போது எவ்வளவுதான் இருக்கும்? 1 லிட்டர் தான் இருக்கும். இந்த டேங்கோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ? 60 லிட்டரு. சரிங்களா? மொத்த கெப்பாசிட்டி 60 லிட்டரு. ஒரு லிட்டரு ஒரு நிமிஷம். அப்போ மொத்தம் எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 60 நிமிஷம் ஆகுமா? 60 நிமிஷம். 60 நிமிஷம்னா எவ்வளவு நேரம்? 1 ஹவர். ஆப்ஷன் டி இருக்கு பாருங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. அதே லாஜிக் தான். அங்க நம்ம பைக்குன்னு எடுத்தது இங்க டேங்கோட கெப்பாசிட்டி. அங்க நம்ம ஏ அப்படிங்கிறது ஒரு மேன், பி அப்படிங்கிறது ஒரு மேன் எடுப்போம். இது ஏ ஒரு குழாய், பி ஒரு குழாய். ஃபுல் பண்ணா பிளஸ், வெளியேற்றினா மைனஸ். ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப என்ன ஆகும்? 4ல 3 போனா மிச்சம் 1. அப்போ 1 லிட்டர் பெர் மினிட். 1 லிட்டர் பெர் மினிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ அப்போ 60 நிமிஷம் ஆகும். 60 நிமிஷம்னா 1 ஹவர் ஆன்சர். ஓகேவா? ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்து விடவா? குரூப்ல போட்டு விடுறேன். ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க பண்ணுங்க. இதுலயே நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்க, உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்க செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் செட்டில் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 30, 34, 40. ஏன்னா இதை முடிக்கும் போதே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்கும். இதை ஃபுல்லாக கரெக்டாக சால்வ் பண்ணி முடிங்க, உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடைக்கும். இது இல்லாமல் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ நான் இது உங்களுக்கு கொடுக்குறதே 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் நான் சால்வ் பண்ணது இல்லாமல் குழாய் கணக்கு எல்லாமே வந்துடும் இல்லை. இந்த 50 கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அதுக்குள்ள நான் இப்போ அடுத்த வீடியோ என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே இன்னும் 4 வீடியோ கொடுக்க போறேன். ஏன்னா டைம் ஒன்றுக்கு வந்து நான் சொன்ன கான்செப்ட் தாண்டி வராது. 4 வீடியோ, ஒரு வீடியோ 50 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் அப்படிதான் சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
இதுக்கு மேலேயும் நான் ஸ்லோவா போனேன் அப்படின்னா நீங்க ஸ்பீட் ஆக மாட்டீங்க. இப்போ நம்ம 4 டாபிக் போட்டேன், எவ்வளவு தெளிவா எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஸ்லோவா 1 by 1 எடுத்திருப்பேன். நீங்க பாஸ் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம், இன்னும் ஸ்லோ பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறமும் நான் இப்படியே போனேன் அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டீங்க. இவ்வளவுதான், டைம் ஒன்று முடிஞ்சது. இப்போ பைப்ஸ் கேட்டாலுமே நீங்க பண்ணலாம், பட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியல. ஒரு காட்டுல வந்து வேட்டைக்கு போற ஒருத்தர் முயலை வேட்டையிடம் வந்தான் அப்படின்னா காட்டுல முயல்னு அர்த்தம் இல்ல, நீங்க வேட்டையாட போன ஆளுக்கு தான் பிரச்சனை, அங்க இருக்க முயலுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஏன்னா முயல் எண்ணிக்கை பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா எவனுமே வேட்டையாடக்கூடாது. நம்ம கூட போன 4 பேர் வேட்டையாட்டு வந்து நம்ம மட்டும் வேட்டையாடாம இருந்தா முயல் 10ஆம் பயிற்சின்னு கிடையாது, உனக்கு வேட்டையாடுற திறமை இல்லை அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதை நம்ம சிம்பிளா நம்ம எக்ஸாமுக்கு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காட்டு பிரச்சனையே வாங்க, ஒரு சிம்பிளா ஒரு சில விஷயத்த சொல்லும்போது மைண்ட்ல உள் வாங்கிக்கிறது பெஸ்ட். இப்போ இதுலலாம் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், ஒரு காட்டுக்கு 4 பேர் போறாங்க. ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு 4 பேர் காட்டுக்கு போறாங்க. சரிங்களா? காட்டுக்கு போயிட்டு 4 பேர் வேட்டைக்கு தான் போறாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு வர்றப்போ எல்லாரும் முயல் வேட்டையாடுறதுக்கு போறாங்க. ஒருத்தர் முயலை வேட்டையாடிட்டு வந்துட்டாரு. இன்னொருத்தர் முயல் வேட்டைக்கு போயிட்டு முயலை வேட்டையாடாம மானை வேட்டையாடிட்டு வந்துடுறாரு. முயல் கிடைக்கல, மானை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இன்னொருத்தர் போறாரு, முயல் மான் ரெண்டும் கிடைக்கல, அங்க இருந்து ஒரு ஆடு ஒன்றை வேட்டையாடிட்டு வந்துட்டாரு. சரிங்களா? சரி, இன்னொருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா போய் பாக்குறான், முயல் வேகமா ஓடுது, மான் அதை விட வேகமா ஓடுது, ஆடு நிக்குமான்னு பார்த்தா ஆடும் ஓடுது. நான் நின்னாதான் உன்னை வேட்டையாடுவேன், ஓடுறதே என்னால வேட்டையாட முடியல, எல்லாம் ஓடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டான் திரும்ப. சரிங்களா? இப்ப 4 பேர் போனாங்க, 4 பேர் மென்டாலிட்டி வேற. நான் முயலை தான் வேட்டையாடுவேன்னு ஒருத்தன் முயலே வேட்டையாடிட்டு வந்துட்டான். இல்ல நான் முயலை விட வேகமா ஓடக்கூடிய மானை தான் நான் பிடிக்க போறேன், எனக்கு மான் தான் வேணும்னு மானை பிடிச்சிட்டு வந்துட்டான். இங்க இருந்து போன நோக்கம் முயல், ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நோக்கம் மாதிரி மானை பிடிச்சிட்டான். சில பேர் சரி ரெண்டுமே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு ஆட்டை பிடிச்சிருவோம் சொல்லி ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நிறைய பேர் படிக்க வர்றீங்க. நீங்க வரும்போது டார்கெட் குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 வச்சு வர்றீங்க. ஆனா இப்ப நான் குரூப் 4 டார்கெட் வச்சு வர்றேன், பட் எனக்கு குரூப் அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு குரூப் 1 மேல ஒரு ஆசை வந்துருச்சு. உட்காந்து படிச்சு குரூப் 1 அடிச்சு போயிடுறாங்க. அது ஒரு கேட்டகரி. சில பேர் நான் குரூப் 4 படிக்க தான் வந்தேன், எனக்கு குரூப் 4 தான் வேணும், முயல் வேட்டைக்கு வந்தா முயலை தான் முடிப்பேன்றவங்க முயலை பிடிச்சிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வந்ததை சாதிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு மேல எய்மை மாத்துறது அப்படிங்கிறது அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து. சில பேர் சரி ரெண்டுமே கிடைக்கல, இன்பிட்வீன் டைம்ல திடீர்னு ரயில்வே, ஆர்ஆர்பி, என்டிபிசி, குரூப் டி ஏதோ ஒன்று வருது, எஸ்எஸ்சி, ஜிடி வர்றது, போலீஸ் கான்ஸ்டபிள் வர்றதை கிளிக் ஆயிட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையை வாங்கிட்டு போயிடுவோம். வீட்டுக்கு ஒரு பெருமையா இருக்குமே, நம்ம பையனும் அரசு அதிகாரியா தான் இருக்கும், அரசுல ஒரு நல்ல போஸ்டிங் இருக்கான்னு வீட்டுக்கு ஒரு பெருமையை தேடி கொடுப்போம்ட்டு ஏதோ கிடைக்கிற வேலையை எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னும் சில பேர் இந்த 3மே தெரியும், இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் தாண்டி போட்டியாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த போட்டியில நம்ம ஓட முடியுமா, நமக்கு இதுக்கான பயிற்சி இருக்கா, நம்ம இதுக்கு தகுதியான ஆளா, இவ்வளவு கொஸ்டின் மார்க்கை நமக்குள்ள வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது, திரும்பி வந்துருவான். அப்படி வர்றவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வேட்டையாடிட்டு வந்தவன் வேட்டையாடினதுக்கு அப்புறம் என்ன வேலை நடக்கும், வேட்டையாடியாச்சு அடுத்து சமைக்கணுமா, சமைச்சு சாப்பிடு, வளர்க்கணுமா, வளர்த்து ஏதாவது பண்ணுவான், ஏதோ ஒன்று பண்ணுவான். ஆனா அந்த சும்மா வந்தவனுக்கு வேற வேலை என்ன இருக்கு, அவ்வளவுதான். வேட்டையாடவங்க கூட போனா வந்துட்டு சும்மா இருக்க மாட்டான், 4 பேர்ட்ட போய் பேசுவான். ஏடா போனா மான் பார்த்தா மான் அவ்வளவு வேகமா ஓடுது, அவன் அதை பிடிக்க போறான், முயலை பிடிக்க ஓடுறான், பட் ஓடினவன் பிடிச்சானு இல்லைன்னு தெரியாது. திரும்பி வந்தவன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம்ப்பா அப்படின்வான். இதை உட்காந்து 4 பேர் கேட்பாங்க. இதேதான் இங்க நடக்குது. எக்ஸாம் போறான், போய் ஒரு 3 மாசம் படிக்கிறான், 3 மாசத்துல பாஸ் பண்ண முடியல, திரும்ப வந்துருவான். வந்தவன் சும்மா இருப்பான் நினைக்கிறீங்களா? அடுத்து எக்ஸாம் படிக்கிறவனை பார்த்தாலே ஏதாவது சொல்லுவான். என்ன சொல்லுவான், போனா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இதுக்கு பதிலாக நீ ஏதாவது பிரைவேட் வேலைக்கு போயிடலாம், ஏதோ ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அந்த ஏதோ சொல்லுவாங்க இல்லப்பா ஐடி கம்பெனில கோர்ஸ் படிச்சா ஏதோ ஐடி கம்பெனில நல்ல வேலை கிடைக்குதுங்கிறான். ஸோ இதெல்லாம் சொல்றவன் என்ன சாதிச்சான் அதை யோசிங்க. சரிங்களா? அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு நெகட்டிவா பேசுற ஒருத்தருக்கு மரியாதைன்றது என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தினாலதான் அஃபெக்ட் ஆறாங்க. ஒருத்தனுக்கு அந்த திறமை இருந்து ஒருத்தர் வந்து லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய ஒருத்தரை ஒருத்தர் இந்த திறமையை கெடுக்கிறானோ அவனுக்கான மரியாதை கண்டிப்பா என்கிட்ட கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னால முடியலையா, தயவு செஞ்சு விலகிரு, அடுத்த வந்து பாஸ் பண்றான், அவன் படிக்கிறான், என்ன வேணா பண்ணிட்டு போறான், அவனோட லைஃப்ல அவன் ஓனா முயற்சி எடுத்து அவன் கத்துக்கிட்டோம். ஒண்ணு பாஸ் பண்ணா வெற்றி, பாஸ் பண்ணலைன்னா அனுபவம், அந்த அனுபவத்தை வச்சு அவன் லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். சரிங்களா? அதனால யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாதைக்கு உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு திணிக்காதீங்க. நீங்களுமே பாஸ் பண்ணி போயிட்டீங்களா, ஒரு கைட் பண்ணுங்க, இந்த மாதிரி வழி இருக்கு, இது பாசிட்டிவான வே, இதுல வந்தோம்னா லைஃபை செக்யூர் பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மரியாதை, நாளைக்கு வெளியே போனா சொசைட்டிலேயே நமக்கு நல்ல மரியாதை இருக்கு, கொஞ்சம் நல்லா படிச்சு நீ வரணும், நீ எல்லாம் வர முடியும் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் உள்ள போனேன் எனக்கு கிடைக்கல, ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு, எனக்கு ஏதோ கிடைச்சிருச்சு, இப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்கு, காம்படிஷன் இல்லாமல் லைஃப்ல எதுவுமே கிடையாதுப்பா. சரிங்களா? வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நீ ஒவ்வொரு நாள் வாழ்றதுமே காம்படிஷன்ல தான் இருக்கிற. ஏன்னா முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் வேற, இப்ப இருக்கிற என்வரான்மெண்ட் வேற. இந்த என்வரான்மெண்ட்ல நமக்கு குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே காசு கொடுத்தா வாங்கிட்டு இருக்கோம். காசு இல்லாம இங்க இயற்கையில இருந்து ஒண்ணுமே கிடைக்காது. அப்படிங்கிறப்ப அந்த காம்படிஷன் வேர்ல்டுல காம்படிஷன் இல்லாம ஒரு மனுஷனால உயிர் வாழவே முடியாது. நீ உயிர் வாழ்றதே ஒரு காம்படிஷன்ல தான். அதனால எக்ஸாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான விஷயம். ஒருத்த உட்கார்ந்த இடத்துல யாருடைய உதவியும் இல்லாம தன்னம்பிக்கையை மட்டும் நம்பி ஒருத்த லைஃப்ல முன்னுக்கு வர்றான் அப்படின்னா அவனுக்கு முக்கியமா கை கொடுக்கறது அரசு வேலை.
இந்த அரசு வேலையை நம்பி வர்ற ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு முயற்சி பண்ணி அடுத்தவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிற நிலைமை குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா முயற்சிகளும் இருக்கு, எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில வெற்றியாளர்களா இருக்காங்க. நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா வீடியோஸ் பாக்குறீங்க, பட் எத்தனை பேர் இதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. கண்டிப்பா எடுத்துக்கோங்க. லைஃப்ல ஒரு நாள் உங்க லைஃப் மாறும். நீங்க என்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க கமெண்டே பண்ண வேணாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுங்க, ஏன் இவன் இவ்வளவு நேரம் பேசுறான், பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது அப்படின்றத யோசிக்காதீங்க. இவன் பேசுறதுனால நமக்கு என்ன மாற போகுது அப்படின்னு யோசிங்க. எனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பேசுறதை இத்தனை பேர் பாக்குறாங்களே, அவங்க இத்தனை பேர் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு வீடியோ 1 லட்சம் வியூ போகுது அப்படின்னா அந்த 1 லட்சம் பேருக்கும் வந்து லைஃப் மாறுச்சான்றது தெரியாது. ஏன்னா வீடியோக்கு முன்னாடி நம்ம டாப்பிக்கை தான் போடுறோமே தவிர உங்க வாழ்க்கையை மாற்றும் 10 நிமிடம், உங்க வாழ்க்கையை மாற்ற போறாங்கன்னா சொல்லவே இல்லை. உள்ள வந்து என்னை ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்க கடைசி ஒரு 5 நிமிஷம் வீடியோ முடியும் போது அவங்களோட மைண்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவா கொண்டு போக முடியுதா, ஒரு சின்ன சப்போர்ட், அவ்வளவுதான். அதனால எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இதோட டைம் ஒன்று முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் புக் கொஸ்டினும் கண்டினியூஸா கொடுக்குறேன். ஸோ முடிக்க அடுத்தது வரும். குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி முடிக்கிறேமா, நீங்க கொஞ்சம் கவலைப்படாம நான் கொடுக்கறத பாருங்கப்பா. கொடுக்கறத நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாலே போதுமா. அதை பார்க்காம இன்னும் வேணும் தேடல் இருக்கலாம், தப்பு இல்லை. நம்மளோட பாதைக்கான தேடலோட போனீங்கன்னா நல்லா இருக்கும். தேடல் அப்படிங்கிறது வாழ்க்கையில முடிவே இல்லாத ஒன்று. அந்த தேடல் அப்படிங்கிறத நம்மளுடைய சின்ன சர்க்கிள், நம்மளுடைய சின்ன டைமிங், பர்டிகுலர் டைமிங்குள்ள சர்க்கிள்குள்ள அது கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல கரெக்டான பாத்துல போய்கிட்டு இருக்கோம். ஸோ எதை பார்த்தும் டீவியேட் ஆக வேணாம், கரெக்டா பண்ணுங்க. மேத்துக்கு என்னைய மட்டும் நம்புங்க, நான் உங்களுக்கு கிளியரா கொடுக்குறேன். நான் கட்டாயப்படுத்தல, நான் ஒரு வேண்டுகோளா சொல்றேன். ஒரு டைம், ஏன்னா என்னென்னமோ நம்பி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு டைம் என்னை நம்பி மேக்ஸுக்கு டிராவல் பண்ணுங்க. மற்ற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீ டைம்ல கொடுக்குறேன். ஏன்னா ஹியூமனா நீங்களும் தெரியும், ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஷெடியூல் எப்படி இருக்கு, உங்க ஷெடியூல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே ஷெடியூல்ல ஏன் இடத்துல திங்க் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு அதுவும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கே தெரியும், காலையில இருந்து ஈவினிங் வரை 7-8 மணி நேரம் கிளாஸஸ், இது போக எஸ்ஐ கிளாஸ் போகுது, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட நோக்கம், என்னோட கருத்தும் அதுதான். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து டைம் டிலே பண்ணி கொடுக்கணுன்ற எனக்கு நோக்கமே கிடையாது. இந்த 37 வீடியோ கொடுத்துட்டேன். 37 வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 2 வீடியோ ஸ்டாப் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பாக்குறேன் 5 நிமிஷம் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோ, அதுல மக்களுக்கு பயன்படுதா பயன்படலையா அதெல்லாம் தெரியாம நிறைய வீடியோஸ் போடுறாங்க. யாரையும் குறை சொல்லல, அவங்களுடைய நோக்கத்துக்காக அவங்க கொடுக்குறாங்க, என்னோட நோக்கத்துக்காக நான் கொடுக்குறேன். நோக்கங்கள் மாறுபடலாம். ஆனால் அட் தி எண்ட் யூசேஜ் அப்படிங்கிறவங்க உங்களை மாதிரி யாரோ ஒரு வில்லேஜ்ல இன்ஸ்டியூட் போக முடியாத ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாக்குறேன். இன்ஸ்டியூட் போய் பாஸ் பண்றாங்க, பாஸ் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க பாஸ் பண்ணி நாளைக்கு வந்து நான் உன்னை பார்த்து பாஸே பண்ணல, நான் தான் படிச்சேன் அப்படின்னு சொன்னா கூட நான் உங்களை எதுவும் சொல்ல போறதும் கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல இந்த விஷயத்துல நம்ம ஹெல்ப் பண்ணாருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்றது உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம், கமெண்ட் மட்டும்தான். உங்க கமெண்ட் எனக்கு அடுத்த வீடியோக்கான பூஸ்டப்பா இருக்கும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூமா. இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியா இருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பயுமே தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு கீயை மட்டும் கையில வச்சுட்டு தொடர்ச்சியா மூவ் பண்ணுங்க. வெற்றி கண்டிப்பா உங்களை தேடி வரும். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.